உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செல்வி காலை தேவை. இன்றைக்கு மெய்யறிவு மையம் சார்பாக ஒரு செய்தி. கற்பு என்கிறார்களே, என்ன கற்பு? கல்வி, அதான் கற்பித்தல் அதுங்கிற பொருளில் தான் அந்த கற்பு என்று வந்தது அந்த சொல். என்னதை கற்பிக்கிறது? ஒழுக்கத்தை. என்ன ஒழுக்கம்? உடல் உறுப்பு சார்ந்த ஒழுக்கமானா கிடையாது. உடல் உறுப்பு சார்ந்ததும் உண்டு. உடல் உறுப்பு சார்ந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டியதில் அவர்கள் உடல் துன்புறும். எனவே உடம்பே கோயில்னு ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னார் திருமணம். எனவே அது சார்ந்து கடைபிடிக்கிறத அவங்க அனுபவித்து தான் ஆகணும், எப்படிப்பட்ட மேதை ஞானிகளாக இருந்தாலும். ஆனால் மற்றவரை பொறுத்தளவுக்கு கற்புங்கிறது ஆண் உறுப்பு பெண் உறுப்புல எல்லாம் இல்லை. கற்புங்கிறது மனத்தில் இருக்கிறது. கற்பு என்றொரு நெறி சொல்ல வந்தார். இரு கட்சிகள்ன்றார். அதை பொதுவில் வைப்போம்ட்டார் பாரதியார். எனவே ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு கற்பு. அந்த கற்பு உடலளவில் இல்லைன்னா உடலை பாதிக்கும், மனத்தளவில் இல்லைன்னா மனத்தை பாதிக்கும். எனவே அது உளவியல் சார்ந்தது, உடலியல் சார்ந்தது. அந்த கற்பை கடைபிடிப்பவர்கள் ஆண் பெண் 2 பேருமா தான் இருக்கணும், அதில் ஒருவராக இருக்கக்கூடாது என்று சொல்லி மெய்யறிவு மையம் சார்பாக ஆசான் செந்தமிழ்ச்செல்வி. நன்றி, வணக்கம்.